வீர குழந்தைகள் தினம் அல்லது வீர பாலகர் தினம். ஸோ இந்த வீர பாலகர் தினம் யாருடைய நினைவாக அனுசரிக்கப்படுது அப்படின்னா, சீக்கியர்களுடைய 10வது குரு தான் கோவிந்த் சிங். இவருடைய மகன்களை நினைவு கூறும் வகையில தான் இந்த வீர குழந்தைகள் தினமானது அனுசரிக்கப்படுது. சீக்கியருக்கும் முகலாயம் அதாவது அவுரங்கசீப்புக்கும் இடையே பார்த்தீங்கன்னா அடிக்கடி போர் நடைபெற்று வரும். ஸோ அந்த வகையில் 1705 டிசம்பர் 7ஆம் தேதி பஞ்சாப்ல சம்கவுர் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா சீக்கிய படைக்கும் அவுரங்கசீப் படைக்கும் இடையே போர் நடைபெற்றது. அந்த போர்ல இந்த கோவிந்த் சிங் அவர்களுடைய மகன்களான சாஹிப் ஜாதா அஜித் சிங், அடுத்து சாஹிப் ஜாதா ஜூஜார் சிங், இவங்க 2 பேருமே வீரமரணம் அடைஞ்சிட்டாங்க. குரு கோவிந்த் சிங் அவர்களுடைய மகன்கள் 2 பேரும் வீரமரணம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இது எப்போ நடந்துச்சு? டிசம்பர் 7ஆம் தேதி 1705 டிசம்பர் 7ஆம் தேதி. அதே அடுத்து டிசம்பர் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த குரு கோவிந்த் சிங் அவர்களுடைய இளைய மகன்களான பாபா சோரோவர் சிங், அடுத்து பாபா பதே சிங், இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா கடத்திட்டாங்க. முகலாய படைகள் கடத்தி அவங்கள மதம் மாற சொல்லி துன்புறுத்தினாங்க. அவங்க மதம் மாற மறுத்த நிலையில அவங்க 2 பேருமே உயிரோட வைத்து புதைச்சிட்டாங்க அந்த முகலாய படை. இவங்க வீரமரணம் அடைந்த அந்த டிசம்பர் 26ஆம் தேதியை நினைவு கூறும் வகையில தான் வீர பாலகர் தினமானது அனுசரிக்கப்படுகிறது.